மத்திய பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை விட அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்குதலில் திட்டமிடல் இல்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு டியூஷன் எடுக்க வேண்டாம் என அமைச்சர் மனு தங்கராஜ் பதிலளித்துள்ளார். 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதான். காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டிருக்குது. காங்கிரஸ் எல்லா மாநிலத்தில் பேரை சொல்லியிருக்காங்களா, பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள், கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும், அது வேற. நானும் மாநில அரசு உங்க கடமை இல்லையா? தமிழ்நாட்டின் உரிமைகளை எள்ளளவு நாங்கள் விட்டு கொடுக்க போறது கிடையாது. இது கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் சரி, சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி, இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்க போறோம். எங்களுக்கு மக்கள், தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கலன்னா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம். இன்னைக்கு தமிழ்நாடு நிதியில் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நிதி ஒன்று நம்ம அவங்க கேட்டு தர வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம கையேந்து நிற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அன்புமணி போன்றவர்கள், வாசன் போன்றவர்கள் அவர்கள் ஒன்றிய அரசின் அடிமைகளாக மாறி நாட்கள் கொஞ்சம் ஆயிற்று. இல்லைன்னா நம்ம நிதி நம்ம பயன்படுத்துறதுக்கு அவர் எங்களுக்கு டியூஷன் எடுக்கண்டாம். ஆனால் நமக்கு வர வேண்டிய, நாம் செலுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய நிதியில நமக்கான பங்களிப்பை கேட்டு வாங்குவதில் அதில் குற்றம் காண்கிறது என்ன அவசியம் இருக்கு? அவங்களும் நம்ம கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குங்கன்னு சொல்லணும். ஒன்றிய அரசு நம்ம தராததை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், திராணி இல்லாதவர்கள் மாநில அரசுக்கு என்ன பாடம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதான். காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டிருக்குது. காங்கிரஸ் எல்லா மாநிலத்தில் பேரை சொல்லியிருக்காங்களா, பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள், கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும், அது வேற. நானும் மாநில அரசு உங்க கடமை இல்லையா? தமிழ்நாட்டின் உரிமைகளை எள்ளளவு நாங்கள் விட்டு கொடுக்க போறது கிடையாது. இது கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் சரி, சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி, இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்க போறோம். எங்களுக்கு மக்கள், தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கலன்னா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம். இன்னைக்கு தமிழ்நாடு நிதியில் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நிதி ஒன்று நம்ம அவங்க கேட்டு தர வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம கையேந்து நிற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அன்புமணி போன்றவர்கள், வாசன் போன்றவர்கள் அவர்கள் ஒன்றிய அரசின் அடிமைகளாக மாறி நாட்கள் கொஞ்சம் ஆயிற்று. இல்லைன்னா நம்ம நிதி நம்ம பயன்படுத்துறதுக்கு அவர் எங்களுக்கு டியூஷன் எடுக்கண்டாம். ஆனால் நமக்கு வர வேண்டிய, நாம் செலுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய நிதியில நமக்கான பங்களிப்பை கேட்டு வாங்குவதில் அதில் குற்றம் காண்கிறது என்ன அவசியம் இருக்கு? அவங்களும் நம்ம கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குங்கன்னு சொல்லணும். ஒன்றிய அரசு நம்ம தராததை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், திராணி இல்லாதவர்கள் மாநில அரசுக்கு என்ன பாடம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் மாநிலங்களின் பங்கு அவசியம் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை பல்வேறு முதலமைச்சர்கள் புறக்கணித்த நிலையில் தான் பேசிக் கொண்டிருந்த போதே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி கூட்டத்திலிருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் 9வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சாராதோர் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். அதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், டெல்லி, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் முதல்வர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பாஜக கூட்டணியாலும் பீகார் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பதில் துணை முதலமைச்சர்கள் சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா கலந்து கொண்டனர். தனது எதிர்ப்பை பதிவு செய்வேன் என கூறியிருந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் திட்டங்கள் நகரங்கள், கிராமங்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடு என்ற நிலையை அடைவது நம் ஒவ்வொருவரின் இலக்கு என்று அவர் கூறினார். இதனை நிறைவேற்ற அனைத்து மாநிலங்களின் பங்கும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நீர் ஆதாரங்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள மாநில அளவில் ஆறுகளின் தொகுப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேசினார். அப்போது பாதியிலேயே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி அவர் வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மமதா, கூட்டத்தில் பேச ஆந்திர பிரதேச முதலமைச்சருக்கு 20 நிமிடங்கள் அளிக்கப்பட்டதாகவும் தனக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி அளித்ததாக குற்றம் சாட்டினார். இனி ஒருபோதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். And you only me on behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है ये दीदी, ये आपका इंसल्ट नहीं है, सब रीजनल पार्टी का इंसल्ट है। நிதி ஆயோக் கூட்டத்தில் மமதா பானர்ஜி பேசிய போது மைக் அணைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நடத்தும் விதமா இது என்றும், இதுதான் கூட்டாட்சி தத்துவமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளை எதிரி போன்று கருதி ஒடுக்க நினைக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ள அவர், நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம்தான் எதிர்க்கட்சிகள் என்பதை மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மைக் அணைக்கப்பட்டதாக மமதா பானர்ஜி கூறிய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். பொதுவெளியில் தவறான தகவலை தெரிவிப்பதை கைவிட்டு உண்மையை பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். Every chief minister was given an allotted time, and that was displayed on the screen which was present before every table. Mamata Banerjee ji also speaking, but apparently she is now conveyed to the media or conveyed through the media that her mic was put off. That is completely false. தலைப்புச் செய்தியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே மமதா பானர்ஜி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணை 103 அடியை கடந்த நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவுக்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பி வழிவதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1,45,000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த 16ஆம் தேதி 43 அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 11 நாட்களில் கிடுகிடுவென 60 அடி உயர்ந்து நேற்று நீர்மட்டம் 100 அடியை கடந்தது. இன்னும் சில நாட்களில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடும் வகையில் இன்று மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வினாடிக்கு 5000 கன அடி வீதம் அடுத்த 7 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டத்திற்காக ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறக்க வாய்ப்பிருப்பதாகவும் அந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,23,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 103 அடியை கடந்துள்ளது. டெல்லியில் உள்ள தனியார் UPSC பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்ததில் 2 மாணவிகள் உட்பட போட்டித் தேர்வர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் தொடர் கனமழையால் பழைய ராஜேந்திர நகரில் உள்ள தனியார் UPSC பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. குறிப்பாக பயிற்சி மையத்தின் தரைதளத்திற்கு கீழ்ப்பகுதியில் 7 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியது. வெள்ளம் அதிவேகமாக புகுந்ததால் தரையின் கீழ்த்தளத்திற்குள் படுத்துக் கொண்டிருந்த மாணவர்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து விரைந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் மாணவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் 2 மாணவர்கள் உட்பட 3 பேர் வெள்ளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கிய 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக டெல்லி காவல் துணை ஆணையர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக 2 பேரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டும் மழைநீர் வடிகால் திட்டமின்மையை கண்டித்தும் டெல்லி மாநகராட்சி அலுவலகத்தை போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் முற்றுகையிட்டனர். மூன்று பேரின் உயிரிழப்பு தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடுமாறு தலைமைச் செயலாளருக்கு அமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார். மேலும் 24 மணி நேரத்திற்குள் விபத்து தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் நிகழ்விடத்திற்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சியின் மோசமான நிர்வாகத்தால் மாணவர்கள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு ஆம் ஆத்மி அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.